எந்த அளவுக்கு ஒரு அருமையான வியூ. நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு வியூ பார்த்துருக்கீங்களா? நிறைய பேருக்கு இந்த பிளேஸ் உங்களுக்கு தெரியாது. இது காளிகேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த செக் பாயிண்டில் இருக்குது இந்த பிளேஸ். ஸோ நீங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணி இருக்கலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அருமையான பிளேஸாக இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இங்கே பின்னால் பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் பேக் பேக்கர் சதீஷ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா வந்து காளிகேசம். ஸோ காளிகேசம் வந்து இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். ஸோ இது வந்து வனத்துறை அந்த அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ அந்த காளிகேசத்துக்கு போகிற வழியில் தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ காளிகேசத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு செக் பாயிண்ட் இருக்கும் இங்கே. ஸோ இந்த செக் பாயிண்டில் வந்து உங்களுக்கு வந்து டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து காளிகேசத்துக்கு போக முடியும். ஸோ இங்கே தான் வந்து அந்த செக் பாயிண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து 50 ரூபா வந்து வாங்குவாங்க. நீங்கள் வந்து கேமரா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட ஒரு 50 ரூபா வாங்குவாங்க. ஸோ இங்கே வந்து டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் காளிகேசத்துக்குள்ளேயே போக முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே ஸ்டேயும் பண்ணியிருக்கலாம். இங்கே பார்த்தீங்களா சின்ன சின்ன வீடு வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த காளிகேசத்தில் வந்து நீங்கள் ஒரு நாள் ஸ்டே பண்ணணும்னா நீங்கள் வந்து இங்கே வந்து புக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டே பண்ணலாம். ஸோ இங்கே புக் பண்ணி ஸ்டே பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு அருமையான வியூ உங்களுக்கு வந்து இந்த காளிகேசத்தில் கிடைக்கும். ஸோ இந்த காளிகேசத்துக்கு உள்ளே நீங்கள் போகும்போது வந்து 9 மணிலேருந்து 3 மணி வரை தான் அலவுடு. ஸோ நீங்கள் வந்து 3 மணிக்குள்ளே வந்து திரும்பி வரணும். இதுக்கு மேலே நீங்கள் அங்கே உள்ளே இருக்கக்கூடாது. ஸோ அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா போலீஸ் செக்கிங் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஏரியா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பிளேஸ் எவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா. ஸோ இந்த வீடை வந்து நீங்கள் புக் பண்ணணும். ஸோ நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அருமையான ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு வியூ இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இந்த வீடு பின்னால் இருக்குது. ஸோ இது அந்த குவார்ட்டர்ஸ் மாதிரி கட்டி போட்டிருக்காங்க. ஸோ இது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணணுன்னா நீங்கள் அவங்ககிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கி அவங்ககிட்ட வந்து அந்த ஹவுஸை வந்து புக் பண்ணணும் தெரியுதுங்களா. ஒரு அருமையான வியூ. நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு வியூ பார்த்துருக்கீங்களா? நிறைய பேருக்கு இந்த பிளேஸ் உங்களுக்கு தெரியாது. இது காளிகேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த செக் பாயிண்டில் இருக்குது இந்த பிளேஸ். ஸோ நீங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணி இருக்கலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அருமையான பிளேஸாக இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இங்கே பின்னால் பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. எல்லா மக்கள் வந்து டூரிஸ்ட்டாக வருவாங்க. ஸோ அவங்க வந்து சாப்பாடெல்லாம் வெளியே உள்ளே கொண்டு போகக்கூடாது. அதனால் வந்து இங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. ஸோ அவங்க வந்து செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. உங்களுக்கு ஏதாவது பார்சல் உள்ளே வச்சுருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏதாவது பார்சல் ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து சாப்பிட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளே வந்து எந்த பிளாஸ்டிக்குமே அலௌடு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து குடிக்கிறதுக்கு வந்து பாட்டிலில் தண்ணி கொண்டு போனீங்கன்னா அந்த பாட்டிலை வந்து திரும்பி கொண்டு வந்துடணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம் தான் இப்போ இந்த காளிகேசம். ஸோ எதுனா இங்கே வந்து இந்த இயற்கையை பாதுகாக்கிறது தான் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து மேலே போகலாம். மேலே போயிட்டு அந்த காளிகேசம் ஃபால்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து நீங்கள் வந்து அந்த காளிகேசத்துக்கு அந்த செக் பாயிண்ட்டை தாண்டி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் வரும் தெரியுதுங்களா. இங்கே பாருங்கள். ஸோ இந்த பிரிட்ஜை நீங்கள் வந்து அப்படியே கிராஸ் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு சீனிக்கான ஒரு வியூ தெரியுதுங்களா. ஸோ ரொம்ப அழகான ஒரு வியூ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இங்கே பாருங்கள் அந்த ஆறு, அந்த மலையிலேருந்து வரக்கூடிய அந்த ஆறு அப்படியே இங்கே வந்து கிராஸ் ஆகி அப்படியே போகுது தெரியுதுங்களா. இந்த பாலம் வழியாக கிராஸ் ஆகி அப்படியே அங்கே போகுது. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சினிமாட்டிக் சீனரி வந்து உங்களுக்கு வந்து இந்த காளிகேசத்துக்கு போகிற வழியிலே உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி சீன் வந்து நீங்கள் நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சீனரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சீனரி இருக்குது தெரியுங்களா. ஸோ அந்த மலைகள் அப்படியே மலையிலேருந்து வரக்கூடிய அந்த ஆறு அப்படியே கடந்து போகுது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் காளிகேசத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிரிட்ஜில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான பிளேஸ் தான் இந்த காளிகேசத்துக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த பிரிட்ஜ். இங்கே பாருங்கள் இந்த வியூ வந்து ரொம்ப அழகான வியூ. உங்களுக்கு இந்த மாதிரி வியூ வந்து எங்கேயுமே கிடைக்காது. பாருங்கள் இப்போ வர மக்கள் வந்து ஒரு கூட்டமுமே இல்லை. நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல ஸ்டன்னிங்கான ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப அழகான வியூஸில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான பிளேஸ் தான் இந்த காளிகேசத்துக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த பிரிட்ஜ். எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இது தாண்டி போனீங்கன்னா நீங்கள் வந்து காளிகேசத்துக்கு போயிடலாம். ஸோ நம்ம வந்து நியர்பை காளிகேசத்துக்கு வந்தாச்சு. ஸோ நான் வந்து அந்த செக் போஸ்ட்டு தாண்டி உள்ளே வரும்போது இந்த வியூவை பார்த்தேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் தெரியுதுங்களா. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வியூ இந்த காளிகேசத்தில் உங்களுக்கு கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காளிகேசத்துக்கு போகக்கூடிய ரோடை பாருங்கள். அந்த செக் பாயிண்ட் தாண்டி நீங்கள் உள்ளே வரும்போதே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அருமையான ரோடு இருக்குது. ஸோ அந்த ரோடை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அருமையாக போட்டிருக்காங்க. உள்ளே போகிறது வரைக்கும் வந்து ரோடு வந்து ரொம்ப அருமையாகவே போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு சைடையும் பாருங்கள் அந்த மரங்கள் வந்து பச்சை பசைன்னு சொல்லிட்டு ரெண்டு சைட்லேயும் வந்து இந்த மரங்கள் வந்து உங்களுக்கு வந்து அழகாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பைக்கில் வந்து போயிட்டு இருக்கும்போதே வந்து அந்த வியூஸ் வந்து பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு வியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் போகும்போதே வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த காட்டுக்குள்ளே
போகக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரோடு வழியாக நீங்கள் போகும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அருமையான வியூ வந்து இந்த நீங்கள் பைக்கில் போகும்போதே வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து பைக்கில் போகலாம் அல்லது வந்து காரில் போகலாம். நீங்கள் எதில் போனாலும் வந்து இந்த ரோடு வழியாக நீங்கள் போகும்போது வந்து நீங்கள் வந்து ஒரு ஜங்கிளில் போன மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்து இந்த ரோட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரோடு வந்து ரொம்ப மோசம் ஒன்றும் கிடையாது. ரோடு வந்து நல்லா க்ளீனாக போட்டிருக்காங்க. ஸோ காளிகேசம் வரைக்கும் வந்து இந்த ரோடு வந்து நல்லா அழகாகவே இருக்குது. சில இடங்களில் மட்டும் வந்து ரோடு வந்து ரொம்ப கொஞ்சம் ரோடு அங்கே இங்கே வந்து உடஞ்சிருக்கு. பட் வந்து மெயின் ரோட்லேருந்து ஃபுல்லாக போகிறது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ரோடு ரொம்ப அழகாகவே இருக்கும். ஸோ இந்த ரோடு சைடில் பாருங்கள், 2 சைட்லேயும் மரங்கள் இருக்கா. ஸோ இந்த 2 சைடில் இருக்கக்கூடிய மரங்கள் வந்து அந்த ரப்பர் மரங்கள். ஸோ இந்த ரப்பர் மரங்கள் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த காட்டுக்குள்ளே பகுதிக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த ரப்பர் எஸ்டேட் தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரப்பர் எஸ்டேட் தான் இங்கே வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸ். இந்த மலை இருக்கக்கூடிய பகுதியில் வந்து ஸோ இங்கே எங்கே பார்த்தாலும் வந்து இந்த ரப்பர் மரங்கள் தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், அந்த ரப்பர் மரங்களை வந்து அந்த செதுக்கி விட்டுருப்பாங்க. அந்த மரங்களில் வந்து அந்த பால் எடுக்கிறதுக்காக வந்து அந்த மரங்களில் வந்து அங்கங்கே வந்து செதுக்கி விட்ருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து அந்த பால் எடுக்கிறதுக்காக ஒரு சரட்டை மாதிரி அல்லது வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் தான் வந்து இந்த பால் வரும். ஸோ இந்த ரப்பர் மரங்களுக்கு வந்து ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து 2 ரூபா கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரப்பர் மரங்கள் வந்து இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே வந்து இப்போ வந்து காளிகேசத்து பகுதிக்கு வந்தாச்சு. காளிகேசத்துக்கு உள்ளே வந்தாச்சு. ஸோ எங்கள் காளிகேசத்தில் என்ன இருக்குன்னா வந்து அருவி தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த அருவி தான் வந்து அப்படியே ஓடிட்டு இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ பக்கத்தில் வந்து ஒரு டெம்பிள் வேறு இருக்குது. அதில் வேறு சவுண்டு ரொம்ப சவுண்டாக வேறு பாட்டு போட்டுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெளிவாக கேட்குதான்னு தெரியல. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த அருவி. ஸோ நிறைய மக்கள் வந்து இந்த அருவியில் குளிக்கிறதுக்காகவே நிறைய மக்கள் வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த தண்ணியில் குளிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப சில்லான ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் தண்ணியில் நடந்து போகும்போதே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபீலை வந்து உணர்வீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சில்லான பிளேஸ் தான் இந்த காளிகேசம். ஸோ இந்த காளிகேசம் இங்கே பாருங்கள், அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு டெம்பிள் இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ அந்த டெம்பிளில் தான் இப்போ வந்து ஏதோ பூஜை நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த சவுண்டு ரொம்ப சவுண்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பஸ் வசதியும் இருக்குது. நீங்கள் வந்து பஸ்ஸில் கூட வரலாம். ஸோ காளிகேசத்துக்குன்னு சொல்லிட்டு பஸ் இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? வந்து அந்த பஸ் இங்கே பாருங்கள். ஸோ அந்த பஸ் வந்து இங்கே வரைக்கும் வருது. ஸோ இதுதான் அந்த லாஸ்ட்டு ஸ்டாப்பு. ஸோ இதோட நிறுத்திடுவாங்க. இதுக்கு மேலே அந்த அருவி உருவாகிற இடம் மேலே இருக்குது. ஸோ அங்கே வந்து மேலே போகிறதுக்கு வந்து அலௌடு கிடையாது. ஏன்னா வந்து அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ அலௌடு கிடையாது. ஏன்னா வந்து அந்த அருவியில் வந்து திடீர்னு வந்து வெள்ளம் வந்து வரும். ஸோ அதனால் வந்து மக்கள் யாருக்கும் வந்து மேலே வந்து அலௌடு கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பெர்மிஷன் கூட வாங்கலாம். ஸோ பெர்மிஷன் கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து பெர்மிஷன் கொடுக்குறது இல்லை மேலே போகிறதுக்கு. ஏன்னா எப்போ வந்து காட்டருவி வந்து வரும்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து அந்த பெர்மிஷன் கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அருவி ஓடிட்டுருக்கு மேலே இருந்து, தெரியுதுங்களா? ஸோ நான் உங்களுக்கு அப்படியே அங்கே போய் காட்டுறேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து அந்த வியூ இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து அந்த அருவி கிட்ட போயே வந்து காட்டுறேன். நீங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது வந்து அந்த அருவி வந்து அப்படியே பாய்ஞ்சு ஓடி அப்படியே வந்து இப்படியே வந்து ஆறாக ஓடிட்டுருக்கு, தெரியுதுங்களா? ஸோ இந்த ஆறை தான் வந்து நம்ம வந்து அந்த பிரிட்ஜ் வழியாக பார்த்தோம், கிராஸ் பண்ணி போகுது, தெரியுதுங்களா? ஸோ இந்த ஆறு தான், அந்த மலையிலேருந்து வரக்கூடிய அந்த ஆறு அப்படியே வந்து பிரிட்ஜ் வழியாக கிராஸ் ஆகி போகுது. ஸோ நான் வந்து அப்படியே அங்கே உள்ளே போய் காட்டுறேன் அந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே வந்து இங்கே அப்படியே அந்த அருவிக்கிட்ட வந்துட்டேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஓடிட்டு இருக்கு, தெரியுதுங்களா தண்ணி? ஸோ தண்ணி வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? கீழே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து மீன்லாம் ஓடிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த இதில் வந்து அப்படியே நடந்து போகணும். தண்ணி வந்து எப்போ வந்து அதிகமாக வரும்னு சொல்லிட்டு தெரிய முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக நடந்து போகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மக்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் நிறைய பேர் வந்து ஸ்விம் பண்ணிகிட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த அருவி எப்படி போயிட்டுருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான வியூ உங்களுக்கு வந்து இந்த காளிகேசத்தில் இருக்குது. ஸோ தண்ணியை பாருங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்கும். இங்கே பாருங்கள் உங்களுக்கு காட்டுற அந்த தண்ணியை. ஸோ இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குது, தெரியுங்களா உங்களுக்கு? ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக வந்து உங்களுக்கு வந்து தண்ணி எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் மீன் ஓடுறது கூட உங்களுக்கு வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியரான தண்ணி உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வியூ இருக்குது, தெரியுங்களா உங்களுக்கு? ஸோ இங்கே பாருங்கள் நிறைய மக்கள் வந்து வந்திருக்காங்க. ஸோ இது அந்த டெம்பிள். ஸோ இந்த டெம்பிளில் ஏதோ வந்து ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் அந்த பாட்டெல்லாம் போட்டு வந்து ரொம்ப சவுண்டாக இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் குளிச்சுட்டும் இருக்காங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ பாருங்கள், ஸோ ரொம்ப பியூரான தண்ணி. இந்த தண்ணியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியரான வாட்டர் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த காளிகேசம்.
ஸோ என்னங்க பூமாப்பட்டின்னு சொன்னாங்க, இந்த காளிகேசத்துக்கு வாங்க, எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வியூ உங்களுக்கு வந்து கிடைக்கும் பாருங்கள். ஸோ ரொம்ப சூப்பரான வியூ இந்த காளிகேசத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய மக்கள் வந்து இதுக்காக தான் வந்து இந்த காளிகேசத்துக்கு வராங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆபத்தான பகுதி, ஆழமான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து அந்த பகுதியில் வந்து ரொம்ப ஆழம் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீச்சல் தெரியலாம், கண்டிப்பாக வந்து அங்கே பகுதிக்கு போகாதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்காங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அது பக்கத்தில் ஏதோ ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு கோயில், அதில் ஏதோ ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், சின்ன பசங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து ஸ்விம் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ ரொம்ப அழகான ஒரு பகுதி தான் இந்த காளிகேசம். ஸோ அங்கே இருந்தாலும் வந்து மக்கள் வந்து அங்கே போயிட்டுருக்காங்க. அங்கே தண்ணி ரொம்ப அதிகமாக இல்லை இந்த டைமில். பட்டு சில டைமில் வந்து மழை ரொம்ப அதிகமாக இருக்கும், வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக வரும். ஸோ அப்போல்லாம் வந்து இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து இந்த நடந்து போகக்கூடிய பகுதி கூட வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும். ஸோ உங்களால் நடந்து போக முடியாது. ஸோ இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு பிளேஸ் இந்த காளிகேசத்தில் இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ நீங்கள் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த காளிகேசத்தை வந்து விசிட் பண்ணுங்கள். அதே சமயம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வெயிலாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த அருவியில் வந்து ஒரு குளியலை போடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அருமையான பிளேஸ் தான் இந்த காளிகேசம், தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து ப்ரைவேட் எஸ்டேட்லாம் இருக்குது. மாராமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த மாராமலை பிளேஸுக்கு நீங்கள் போகணுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து அவங்ககிட்ட வந்து புக் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் அங்கே போயிருந்தீங்கன்னா, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்டே பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணி உங்களுக்கு வந்து அந்த லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணால் நீங்கள் வந்து அந்த மாராமலைக்கு மேலே வந்து நீங்கள் போகலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த க்ளவுடெல்லாம் வந்து ரொம்ப கிட்டவே வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அருமையான பிளேஸ் அந்த மாராமலை. பட் நீங்கள் வந்து அது வந்து ஒரு ப்ரைவேட் எஸ்டேட். ஸோ அது வந்து நீங்கள் வந்து புக் பண்ணி தான் போகணும். ஸோ நீங்கள் வந்து அங்கே பிளான் பண்ணி போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து அங்கே ஸ்டே பண்ணலாம். அங்கே நான் ஒரு நாள் வந்து அங்கே போயிருக்கேன். ஏன்னா நாங்கள் வந்து காலேஜ் படிக்கும்போது வந்து அந்த மாராமலைக்கு போயிருக்கோம். அப்போ வந்து உள்ள அலோவ் பண்ணிட்டாங்க, நாங்களே உள்ளே போயிட்டோம். ஸோ போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு வியூ இருக்கும். ஸோ அந்த மாராமலைக்கு மேலே இருந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து அந்த பேச்சுப்பாறை அணை இருக்குல்ல, ஸோ அந்த பேச்சுப்பாறை அணையை வந்து உங்களுக்கு அந்த மாராமலைக்கு மேலே இருந்து பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்டன்னிங்கான வியூ அந்த மாராமலையில் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மாராமலையில் போய் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த ப்ரைவேட் எஸ்டேட்டில் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாள் நீங்கள் வந்து அங்கே ஸ்டே பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாராமலைக்கு மேலே நீங்கள் போகும்போது வந்து அந்த மேக கூட்டங்கள் அப்புறம் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு கிட்ட வந்து அப்படியே வந்து தழுவிட்டு போகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகான பிளேஸ் அந்த மாராமலை. ஊட்டி கொடைக்கானல்லாம் வந்து மேகங்கள் வந்து நம்ம கிட்டே வந்து பாஸ் ஆகி போகும். உங்களுக்கு வந்து அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த மாராமலையை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களா இருக்கும். ஸோ மேலே வந்து கார் போகுது, தெரியுதுங்களா? ஸோ இந்த ரிவரை கிராஸ் பண்ணி தான் போகுது, தெரியுதுங்களா? ஸோ மேலேயும் போகலாம். பட் வந்து இப்போ நான் வந்து கேட்டபோது வந்து சொன்னாங்க கோயிலை தாண்டி போயிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். நமக்கு எதுக்கு திருப்பி மேலே போயிட்டு அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்தால் வந்து ஆளே இருக்காது. ஏன்னா வந்து இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ வந்து மக்கள் யாருமே வந்து நடமாட்டம் இருக்காது. ஏன்னா இங்கே வந்து யானைகள் நடமாட்டமும் இருக்கும். ஸோ நம்ம போகிற வழியில் வந்து காட்டு யானையார் வந்து இடையில வந்து மறிச்சிச்சுன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பயங்கர ரிஸ்க்கு. ஸோ அதனால் வந்து அப்படியே வந்து நான் இதிலே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு அட்வென்ச்சர் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து முதல்ல வந்து பெர்மிஷன் வாங்கணும் ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில். நான் வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து ஒரு சும்மா ஒரு காலையில் எந்திரிச்சேன், சரி எங்கே போகலான்னு சொல்லிட்டு யோசித்தேன். சரி ஒரு தடவை வந்து காளிகேசத்துக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ காளிகேசத்துக்கு வந்து கிட்டத்தட்ட பல வருஷங்கள் ஆச்சு. நான் காலேஜ் டைமில் படிக்கும்போது வந்து இந்த காளிகேசத்துக்கு வந்திருக்கேன். அப்போ வந்தது. அதுக்கப்புறம் வந்து இத்தனை வருஷம் ஆகிட்டு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த காளிகேசத்துக்கு வந்திருக்கேன். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வியூ இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்தியாவுக்கு விசிட் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. சான்ஸை வந்து ஏன் வேஸ்ட் ஆகுமேன்னு சொல்லிட்டு நியர்பையாக இருக்கக்கூடிய அந்த பிளேஸ் எல்லாம் வந்து நான் வந்து அப்படியே கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து காளிகேசத்துக்கு வந்தேன். ஸோ அப்படியே வந்து இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் வந்து சில பிளேஸுகளை வந்து கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் வந்து பேக்பேக்கர் சதீஷ். நம்ம சேனலில் வந்து நிறைய மக்கள் பார்க்குறாங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு அது ஒரு தூண்டுதலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனல் நேம் வந்து பேக்பேக்கர் சதீஷ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் தயவு செய்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நம்ம சேனல் நேம் வந்து பேக்பேக்கர் சதீஷ். நம்ம சேனலை வந்து 90% மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கொடுக்கும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து காளிகேசத்தை பற்றிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி அல்லது வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து இந்த மாதிரி ட்ராவல் கண்டென்ட் அதிகமாக பார்ப்பாங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஆல்வேஸ் ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி. நான் உங்களை மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.